சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அலமேலும் மங்கை நாச்சியார் அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். காய்கறி மருத்துவத்துல இன்னைக்கு வெண்டைக்காயின் மருத்துவ மகத்துவம் சொல்லி பேச வந்திருக்காங்க. அம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. நன்றி ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பல வழிகள் உள்ளது. அந்த ஆரோக்கியத்திற்கான பொருட்களை இயற்கை நமக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கு. அதை நம்ம தெரிஞ்சு பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற விஷயம், அதுக்கான ஒரு பொருள் அதனுடைய மதிப்பு தெரிஞ்சது அப்படின்னா அது கூடுதலாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதனுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா குப்பையால் போடுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம செய்வோம். அப்படிதான் நிறைய பொருட்கள் இருக்குது. அதில் இறைவன் கொடுத்த வரத்தில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா காய்கறிகள். எவ்வளவோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு, அதில் காய்கறிகளும் ஒன்று. இந்த காய்கறி ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் உணவில் அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த காய்கறிகள் தான். அப்போ இந்த காய்கறிகளில் தான் நம்மளுக்கு தேவையான விட்டமின்களும் மினரல்ஸ்களும் தாதுக்களும் சத்துக்களும் கிடைக்கக்கூடிய வகை நம்மளுக்கு இந்த உணவு மூலமாக கிடைக்குது. இதன் மூலமாக நம்மளுடைய 7 வகையான தாதுக்களும் உடலும் நல்லா இயங்கக்கூடிய ஒரு செயல் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி சிறப்புகளில் ஆதி காலத்தில் மனிதன் சமைக்க ஆரம்பிக்க முன்னாடி பச்சையாக தான் உணவு உண்டான். எப்படி மிருகங்கள் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டுட்டு இருந்ததோ அதே போல் மனிதனும் பச்சையாக கிடைக்கக்கூடிய கீரைகள், காய்கள், பழங்கள், கொட்டைகள் அப்படி எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பச்சையாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் நெப்புங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சமைச்சு சாப்பிட்டா அளவும் கூடுதலாக சாப்பிட முடியுது, ருசியும் இருக்குது. அதில் சில பொருட்களை நம்ம சேர்க்கும்போது இன்னும் ருசியாகவும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி இன்னைக்கு அந்த சமையலில் எத்தனையோ முறைகள், அதாவது வேக வைத்தல், வறுத்தல், பொரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை கொண்டு உணவில் சேர்த்து எடுத்துட்டு இருக்காங்க. அதிகமாக இன்னைக்கு அவியல், வேக வைத்தல் அப்படிங்கிற பொருளை விட பொறுத்தல், அவித்தல், வறுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு அதிகமாக உணவு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கூடுதல் சுவை உள்ளதாக தெரிகிறது. இப்படி நம்மளுடைய உணவு முறைகள், பாரம்பரிய முறைகள் நிறைய மாறிக்கிட்டே நம்மளுக்குள்ள வந்துக்கிட்டே இருந்தது. அந்த இப்போ கொஞ்ச நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி மருத்துவம் அப்படிங்கிறது, அதாவது எல்லாமே நம்மளுக்குள்ள நம்மக்கிட்ட இருந்தது தான் பாரம்பரிய விஷயங்கள். நம்ம மறந்துட்டோம். அதை யாராவது ஒருத்தர் புத்துயிர் பெற செய்து அந்த தகவல்கள் நமக்கு தந்து அதை பயன்படுத்தி பார்த்து எவ்வளவோ விஷயங்கள் சரி செய்யும் போது திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான தகவல், நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு காய்கறி மருத்துவத்தில் ஒரு அற்புதமான காய் அப்படின்னா வெண்டைக்காய். வெண்டைக்காயா கொலன்னு இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு சேர்த்துல இருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வெண்டைக்காயை பொரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவோம், நாங்கள் பொரியலை வச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா?
ஆனால் ரொம்ப வெறுக்கத்தக்க காயாக இருக்காது. ஒரு 100 பேர் அப்படின்னா ஒரு 80 பேர் விரும்பத்தக்க காயாக தான் இருக்கும். 20 நபர்கள் தான் அதை விரும்பாத ஆட்களாக இருப்பாங்க. சரிங்களா? இந்த வெண்டைக்காயோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெண்டைக்காய் வந்து நிணநீர் மண்டலங்களை வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். நிணநீர் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நிணநீர் சுரப்பிகள், அது வந்து ஒரு சுரப்பி. இந்த சுரப்பிகள் வந்து சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய இயக்கம் வந்து நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நிணநீர்கள் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இடுக்குகளில் தான் வலி, கட்டிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உருவாகும். உதாரணத்துக்கு பதவள கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. எங்கேயாவது அடிபட்டிருந்தது அப்படின்னா ஒன்று அக்குள்ள பதவள கட்டி வரும், அல்லது தொடை பகுதியில் வந்து ஏதாவது புண்ணு இருந்தது, அடிபட்டிருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அக்குள் இந்த போன்ற பகுதிகளில் வந்து ஒரு கட்டி மாதிரி ஏற்படும். இதை வந்து பதவள கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதவள கட்டி எதனால் வருது அப்படின்னா, அங்கே வந்து நிணநீர் சுரப்பிகள் வந்து செயல்படாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பதவள கட்டிகள் தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பதவள கட்டிகள் வரும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, வலி ஜாஸ்தியாக இருக்கும், உடம்புல சுரப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அதை வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் எளிய முறையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்லா வாக்கிங் போக சொல்லுவாங்க. நிறையா நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நிறைய சுகர் பேஷண்ட் எல்லாருமே வந்து வாக்கிங் போகணும்னு சொல்லுவாங்க. வாக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஃபோனை கையில் வச்சுக்கிட்டோ வேறு எதுவும் பாட்டு கேட்டுக்கிட்டோ செஞ்சுட்டோ போகிறது பேர் கிடையாது. அதாவது நீங்கள் இராணுவ வீரர்கள், காவலர்கள் இவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ட்ரைனிங்கில் வந்து அந்த நடைப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா காலை அகன்று எடுத்து வைப்பாங்க, கைகளையும் அகன்று எடுத்து வைப்பாங்க. கால் கைகளுடைய அசைவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த நிணநீர் பிரச்சனைகள் வரவே வராது. நம்ம நடக்கும்போது கூட இந்த அளவு வந்து அசைவு கொடுத்து நல்லா காலையும் கையையும் வீசி நட அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண குழந்தைங்க நடக்கும்போதே வேகமாக நட, நல்லா கால் கையை வந்து வீசி நட அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி நடக்கும்போது நம்மளுக்குள்ளான ஒரு நல்ல பயிற்சி. நிணநீர்கள் வந்து சரிவர இயக்கம்பட்டது அப்படின்னா இடுக்குகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இன்னும் இடுக்குகளில் வேற என்னெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடுக்குகள் தொல்லைகளில் அந்த நிணநீர் சுரப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா, சிலருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கால் விரல்களுக்கு இடையில வந்து நிறைய புண்களாக வந்துக்கிட்டே இருக்கிறது மாதிரி இருக்கும். இல்லாட்டினா தோல் உறிஞ்சி அடிக்கடி அவங்களுக்கு இதாகிட்டே இருக்கும். கை இடுக்குகள்லையும் புண்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அவங்களுடைய சுகர், அதை விட வந்து ப்ரெஷர், பிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எகிரிக்கிட்டே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிணநீர்கள் வந்து சரிவர இயங்கவில்லை அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குள்ள ஒரு கோபம், வெறுப்பு, ஒரு திருப்தியின்மை, இந்த பண்பு வந்து நம்மளுக்கு கூடிக்கிட்டே போகும். அப்போ எங்கே பார்த்தாலும் யார் பார்த்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரே கோபமாக வரும். யார்கிட்டையும் பேச எந்த ஒரு யாரையும் பார்த்தாலும் கோபம் வரும். அவங்களுடைய செயல்களை சகிச்சிக்கிற முடியாது. இவங்களாலையும் இறங்கி ஒரு செயலை செய்யவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெஷர் வந்து கூடிருச்சு, எனக்கு அப்படியே அவங்கள பார்த்தாலே ப்ரெஷர் கூடிருச்சு, எனக்கு எப்பயுமே ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இடுக்குகளில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்.
இடுக்குகளில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கால் எலும்புகள், கணுக்கால் ஜாயிண்டுகள், முழங்கை முழங்கால்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த முழங்கால்களில் வந்து நிறைய வந்து வலி வரும். சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து எலும்பு தேஞ்சிருச்சு, இந்த எலும்பு தேய்தல் இருக்கிறதுனால உங்களுக்கு வலி இருக்குது, ஒன்று மூட்டை மாற்றணும், இல்லை அதுக்குரிய மெடிசன் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா மருத்துவர்களும் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிணநீர்களால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ அந்த நிணநீர்களை நம்ம ஒரு உணவில் சேர்த்துக்கிட்டா நம்மளுக்கு எந்த அளவு வந்து பாதுகாப்பு பண்ணிக்கலாம், அடுத்து தொந்தரவு வராமல் பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு அருமையான காய் அப்படின்னா இந்த வெண்டைக்காய் தான். வெண்டைக்காயை எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் சமைச்சு தான் எடுப்பேன், சமைக்காமல் எடுப்பேன், ரெண்டுலேயுமே பயன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மருத்துவம்னு சொல்லி பார்க்கணும், 100% கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் சமைக்காம தான். இப்போ ஒரு நபர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து இந்த ப்ரெஷர் மட்டும் 160 குறையவே மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா 180க்கு குறையவே மாட்டேங்குது எனக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. 160, 180, இன்னும் சில நபர்கள் 200 வரைக்குரிய அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் அதாவது ஊதி ரொம்ப அதிக வியர்வை வந்து அடிக்கடி படபடப்பு வர்றது, அவங்களுடைய ஹார்ட் பீட் அவங்களுக்கே கேட்குறது மாதிரி, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வந்து அவங்களுக்கு காட்டும். அப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம எடுக்கும்போது உணவில், அதாவது ப்ரெஷர் இருக்குது, அதாவது ரத்த அழுத்தம், அது உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டையும் நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணிட்டா அது மாறாது. அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒருத்தர் யார் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிங்களோ, உணவுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிடம் முன்னாடி 2 வெண்டைக்காய், பிஞ்சு வெண்டைக்காய் வச்சுக்கோங்க. பிஞ்சு வெண்டைக்காய் வந்து ஒரு 2 வெண்டைக்காய் வந்து நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அது ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த காய் வாடி இருக்கலாம், அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. வச்சு 3 நேரமும் உணவுக்கு முன்னாடி 2 வெண்டைக்காய் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து உணவு எடுத்துக்கிறணும். அப்படி எடுத்தாக்க அப்படின்றோட நீங்கள் ஒரு வாரம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரோட அளவு கடன்னு நல்லா குறைஞ்சிட்டு வரும். இது யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய விஷயங்கள் யாருக்காவது இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து சிலருக்கு வந்து அந்த ப்ரெஷருடைய விஷயத்தில் வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். பகல்லாம் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு இரவில் தாங்க அதிகமாக இருமல் வருது. அப்படி இல்லை அப்படின்னா நான் அதிகமாக பேசுகிறேன், வேறு ஏதாவது ஒரு செயல் செய்கிறேன், எனக்கு வந்து திரும்பவும் இந்த வலி வந்துடுது. நான் என்ன பண்ணுறேங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தேன், சரியாக தான் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வெண்டைக்காவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வந்து நம்ம சாப்பிட்டு, ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உணவுக்கு முன்னாடி 2 சாப்பிட்டுக்கிட்டே வருவோம். அதே மாதிரி இந்த வறட்டு இருமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இரவோ பகலோ எந்த நேரம் வந்து அதிகமாக இருக்கோ ஒரு 2 காயை வந்து அதிகமாக சாப்பிடலாம். உடனே எனக்கே வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்களால் வந்து நல்லா சளி பிடிச்சி தொந்தரவு, சளியெல்லாம் 2-3 நாளில் சரியாயிடுச்சு. ஆனால் இருமல் வந்து அதிகமாகிடுச்சு. இருமல் வறட்டு இருமலாக வந்து அதிகமாக இருந்தது. அடுத்து பார்த்ததா இப்போ என்னுடைய விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். அடிக்கடி ஒன்று கேம்ப்பு போவேன், இல்லாட்டினா எங்கேயாவது காலேஜில் இதில் பேச வேண்டிய ஸ்பீச்சஸ் வந்து அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
ஏதாவது கிளப்பில் இந்த மாதிரி வந்து உணவு விழிப்புணர்வு பயிற்சி நிறைய தர வேண்டியது இருக்கும். அப்போ அந்த சமயம் வந்து ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தைக்கு மேலே என்னால் பேச முடியல. பேசுனா அதிகமாக இருமல் வந்துடுது. அப்படிலாம் இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வெண்டிக்காயை தான் கையில் வச்சுக்குவேன் நான். அப்பப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மென்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெந்நி குடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து தீர்வுகள் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ வெண்டைக்காயை இந்த வறட்டு இருமலுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி ப்ரெஷருக்கான விஷயத்த சொன்னோம், அதுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயோட தண்ணி, அது இன்னைக்கு நிறைய பேர் குடிச்சிட்டு வர்றாங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நான் நைட்டு வெண்டைக்காய் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குடிக்கிறது நல்லதா கெட்டதா? எல்லாருக்குமே எல்லாமே நல்லதும் இல்லை, எல்லாமே கெட்டதும் இல்லை. அதாவது வந்து நம்ம என்ன சொன்னோம், இது ஏற்கனவே வெண்டைக்காய் பேசும்போது நிணநீர் சுரப்பி சொன்னோம். அந்த நிணநீர் சுரப்பிகள் வந்து ஜாயிண்ட் அப்படிங்கிறதான் விஷயம் சொன்னோம். அப்போ அந்த ஜாயிண்டுகளில் நம்மளுக்கு அந்த பசைத்தன்மை குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பசைத்தன்மை குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வலி வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி வச்சுருக்கேன் நான், இல்லை சைக்கிள் வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக ஓட்டிக்கிட்டே இருக்கேன். அது நாளாக வந்து அதில் வந்து எண்ணெய் இல்லை, எண்ணெய் போடாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த சைக்கிள் எடுத்தாலே வந்து சத்தம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நாளடைவில் நின்றும். ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்க. அதை கவனிக்காமல் இருந்தால் திருப்பி வந்து ஓட்டவே முடியாது, அப்படியே அந்த இடத்துல நின்றும். சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்து அந்த பசைத்தன்மை இல்லை. பசைத்தன்மை இருந்தால் தான் இயக்கம் வந்து வரும். அதே போல தான் நம்மளுக்குள்ள வந்து என்னது, நல்லா ஒரு உள்ள அந்த இடுக்குகளில், அதாவது கை ஜாயிண்டுகள், கால் ஜாயிண்டுகள், எந்த ஒரு ஜாயிண்டுகள்னாலும் சரி, அங்கே வந்து அந்த பசைத்தன்மை இல்லை. கேக்குதா? ஹலோ, அலமேலு மரம் கேக்குதா? ஹலோ, அலமேலு மரம் கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதா? சார் எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? இப்பதான் கேக்குது. இப்ப இவ்வளவு நேரம் பேசினது கேட்கல. இவ்வளவு நேரம் பேசினது கேட்கலைங்களா? இல்ல, பாதிக்கு கடைசி ஒரு 5 நிமிஷம் கட் ஆயிருச்சு. ஓ அப்படிங்களா? எனக்கு தெளிவா தான் இருக்கு. கடைசியா ஒரு 5. சரிங்க சார். இப்ப நீங்க பேசுறதுதான் சரியா கேட்கல, விட்டு விட்டு கேக்குது. இருங்க வரேன், இருங்க. தெளிவா இருக்குங்களா மேடம்? இல்ல, உங்களோட தெளிவு இல்லாம இருக்கு சார். இப்ப தெளிவா இருக்கா? தெளிவா இருக்கு. முடிச்சிட்டீங்களா? கண்டினியூ பண்ணிக்கிறீங்களா? இல்ல, கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பசைத்தன்மை குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசைத்தன்மையை உருவாக்கணும், செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த வெண்டைக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஜூஸ் எடுத்து, அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட்டோட வேணும், நல்ல நார்ச்சத்து நிறைஞ்சு வேணும் அப்படின்னா
வெண்டைக்காவை வந்து அப்படியே பொடியாக நறுக்கி போட்டு அதை ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெண்டைக்காவை முனைகளை மட்டும் கட் பண்ணிட்டு கீறி ஒரு 4 வெண்டைக்காவை வந்து நீங்கள் வந்து ஊற வச்சிடலாம் தண்ணியில். இரவு ஊற வச்சுட்டு காலையில் அருந்தலாம், அல்லது காலையில் ஊற வச்சு இரவு அருந்தலாம். அது மாதிரி எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பசைத்தன்மை வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அப்போ அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ப்ரெஷருக்கும் பயன்படுத்தலாம், நிணநீர் சுரப்பிகளுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்ததாக பசைத்தன்மை உருவாக்குறதுக்கும் பயன்படுத்தலாம். இதை சமைச்சும் நம்ம பயன்படுத்துவோம். அதிகமாக வந்து சமைச்சு வெண்டைக்காவை பொரிச்சாதான் அதிகமாக எடுத்து சாப்பிடுவாங்க. அதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெண்டைக்காயை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய பீஸ்களாக கட் பண்ணி வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது இன்னும் கூடுதலான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம குழம்புல வந்து வேக வச்சு அப்படியே போட்டு அதை ஒரு கூட்டு வாரி 2 தக்காளி இதெல்லாம் போட்டு, ஏன்னா இன்னொன்று என்னென்னா வதக்கிட்டு தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கொலகொலப்பு, அதாவது பிசு பிசுன்னு இருக்கும், கொலகொலப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தன்மை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வதக்குவாங்க. அதாவது எண்ணெயில் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கோ காய்க்கோ பயன்படுத்துவாங்க. நம்ம வேக வச்சு பயன்படுத்தும் போது அந்த கொலகொலப்பு தன்மை இருக்கும். ஆனால் அதை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லை அதவே வந்து நீங்கள் சூப்பாக வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து அதில் வந்து நல்ல பயன்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், காய்கறிகள் வந்து எத்தனையோ காய்கறிகள் இருக்குது. இப்போ இந்த நிணநீர் மண்டல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த நிணநீர் மண்டலங்களை வந்து சரி பண்ணணும், ப்ரெஷரை குறைக்கணும், நிணநீர் இடுக்குகளில் உள்ள தொந்தரவுகளை சரி பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வந்து வெண்டைக்காய் தான். இந்த வெண்டைக்காயை தினமும் உணவில் எடுத்து தொந்தரவுள்ள உள்ளவங்க வந்து, அதாவது யாருக்கெல்லாம் வந்து தொந்தரவு அதிகமாக இருக்கோ அந்த தொந்தரவுக்கு இதை வந்து தினமும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வாரம் 2 முறையாவது உணவில் வந்து சமைச்சோ இல்லை பச்சையாக ஒரு முறையாவது பயன்படுத்தினீங்க அப்படின்னா இதனுடைய பயன்பாடும் பயன்களும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதுவும் இருக்குங்களா? ஆமா, இந்த வதக்கிட்டு எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு சமையல் பண்றாங்க இல்லையா, அந்த வதக்குறது சரிதானா? இல்லையா, தவறான ஒரு விஷயம் தான். நமக்கு முழுமையா 100% வந்து கிடைக்காது. அங்கே கிடைக்கக்கூடியது வந்து 40 முதல் 50% சத்துக்கள் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? அப்படியாவது உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து அதை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதுல வந்து நல்லா இருக்கும். இல்லை சூப்பாக வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு மீறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, அப்படியே பச்சையாக ஊற வச்சு சாப்பிட்றது, ஜூஸ் அடித்து சாப்பிட்றது, வெண்டைக்காயில் வந்து இந்த மாதிரி நம்ம பச்சை உணவாக எடுக்கும்போது ப்ரெஷர் இந்த மாதிரி அப்படின்னா தயவு செஞ்சு பச்சையாகவே எடுங்க, சமைச்சு வேண்டாம். நன்றிம்மா, நன்றி. அப்புறமா இந்த மூட்டு வலி நடக்க முடியலன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் இந்த நிணநீர் ப்ராப்ளம் தானா? இந்த வெண்டைக்காய் அதுக்கு ரொம்ப பயன்பாடா இருக்கும். நிணநீர் மட்டும் அது ஒரு பிரச்சனை இல்லையா, நிணநீரும் பிரச்சனைகள் தான். அது இந்த தேய்மானம் அப்படிங்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிணநீர்களால் வர்ற பிரச்சனை தான். சரிங்களா? இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தேய்மானம் இருக்காது, வலி ஜாஸ்தியாக இருக்குன்னா அது இரைப்பையோட பிரச்சனையாக இருக்கும். ஜீரணமின்மை, சரியான ஜீரணமின்மை இல்லைனாலும் மொழியில தான் வலி வரும், காலில் வலி வரும். சரிங்களா? நம்மளுடைய உணவு முறைகளாலையும் நிறைய வலிகள் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உடம்புல வந்து சரியாக கழிவு நீக்கம் இல்லை அப்படின்னு சொல்லனாலும் அந்த வலிகள் வரும். நம்ம சொல்கிற இந்த நிணநீர் வந்து
கரெக்டா அந்த தேய்மானம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இருக்கும். அதுக்கு இப்படி எடுத்துக்கலாம். ஓ! சரிங்கம்மா, சரிங்கம்மா. இந்த சில பேருக்கு நான் பார்த்துக்கிறேங்கம்மா, இந்த உள்ளங்கையில வந்து ரொம்ப வியர்க்கும். சொத சொத சொதன்னு இருக்கும். அது இது சம்பந்தப்பட்ட இதுங்களா? இல்ல அது வேற? இல்லை, அது வந்து இருதய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதய உஷ்ணம் சொல்லுவாங்களா, இருதயம் வந்து உஷ்ண விரயம் ஆக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, செம்பருத்தி வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும். செம்பருத்தி பூ, நாட்டு ரொம்ப செம்பருத்தி பூ. நன்றிங்கம்மா. பூ கிடைக்கல அப்படின்னா, கடைகள்ல வந்து பூவோட பொடி கிடைக்குது. அதை ஒரு டீ மாதிரி கொஞ்சம் வந்து இது பனங்கல்கண்டு, ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்குறாங்க. அதை விட பனங்கல்கண்டு சேர்த்து பயன்படுத்தணும். இல்லை சீரகத்தை சேர்த்து பயன்படுத்தணும் அப்படின்னா அது வந்து மாறும். ரொம்ப அருமைங்கம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. வேற என்ன கேள்வி இருக்கா? சந்திரா நீங்க பேசுங்க. சந்திரா கேள்வி இருக்குங்களா? சரிங்க மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் டைம்ல வீடியோல வாங்க. ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. வரேன் ஐயா. இதுல வந்து எங்களுக்கு இன்னைக்கு கரண்ட் இல்ல, மழை பெஞ்சு எல்லாம் இதா இருக்கும். பரவாயில்ல. வெண்டைக்காய் ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க. வெண்டைக்காய்னால நிறைய நோய்கள் சரியாகுது, நிறைய பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எலும்பு தேய்மானம், ஹீமோகுளோபின், நிறைய விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெண்டைக்காய் வந்து அற்புதமான மருந்து. நன்றி. ஆமாய்யா, ஆமா. நன்றிம்மா, முடிச்சுக்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.